ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேசரி சாப்பிட்டோன்னு டெம்டிங் ஆகுதா? ஆனால் வீட்டில் ரவை இல்லையா? அப்போது இந்த ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்த அரிசி இந்தளவுக்கு சூடு குறைஞ்சதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இந்தளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பேனில் நெய் விட்டுட்டு பாதாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இவங்க நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை ரெஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். அதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அரிசி அளந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்தளவுக்கு கெட்டியானதும் சீனி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கீயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்தளவுக்கு ஒட்டாமல் வரும். இதுதான் பதம். வறுத்து வச்சுருக்கவங்களையும் உள்ளே சேர்த்துடலாம். யம்மியான குயிக் கேசரி தயார். இதே நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.